மரபு உணவுகள் மட்டும்தான் சிறப்பா? நீங்க எவ்வளவு ஆராய்ச்சிகளும் எவ்வளவு விஷயங்கள் நடத்தி தானே எல்லா உணவும் வருது. ஒரு உணவை இங்கே அப்ரூவ் பண்ணி வரணும், சந்தையில் வரணும்னா அதுக்கு எவ்வளோ ரிசர்ச் நடக்கு, எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்படி உடனே டக்குன்னு எல்லாத்தையும் குப்பை உணவுன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு சில பேர் விவாதிப்பாங்க. எதுக்காக அதெல்லாம் நீங்கள் டக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி அடிக்கடி முன்னால் வைக்கக்கூடிய கேள்வி. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நவீனம் எல்லாம் தவறு அப்படிங்கிற பார்வையும் பெரிய பெரிய தப்பு. நவீனம் பல நல்ல விஷயங்களை நம்மளை கொண்டு வந்திருக்கு, நகர்த்திருக்கு. அதே மாதிரி மரபெல்லாம் குப்பை, அதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறதும் பெருந்தப்பு. மரபிலும் பல நல்ல விஷயங்கள் பொதிந்து இருக்கிறது, பல தவறான விஷயமும் இருக்கு. அதை சீர்தூக்கி பார்க்கறது தான் அறிவு. மரபில் இருக்கக்கூடிய வரலாற்று ரீதியாக ஆவணப்படுத்தப்பட்ட விஷயத்துல இருந்து நம்ம அறிவு சார்ந்து இது எவ்வளவு ஒரு நுட்பமான விஷயம், இது இப்படி இருந்திருக்குமோ என அனுமானித்து அதுக்கு ஒரு எவிடன்சஸ் இருக்கான்னு பார்த்து அதை நம் வாழ்க்கையில் பங்கெடுத்து கொள்ள வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய மரபில் பல நல்ல விஷயங்கள் இருக்கு. யோகா இன்னைக்கு இல்லை, திருமூலருடைய திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்திலேயே 9ஆம் தந்திரம், கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டா 4ஆம் நூற்றாண்டான்னு தெரியாது, 1700 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பறிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவாமே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னா, யோசிச்சு பாருங்க. 1700 வருஷத்துக்கு முன்னாடி மூச்சை இழுத்து உள்வாங்கி கொஞ்ச நேரம் வச்சிருந்து வெளியே விடுற அந்த பிராணாயாம பயிற்சியில அதுக்கு கரெக்டா 1:4:8 ஒரு அலகை கொடுத்து அந்த அளவில் நீ மூச்சை இழுக்கணும், கொஞ்ச நேரம் நிறுத்தணும், அதுக்கப்புறம் மூச்சை வெளியே விடணும்னு ஒரு புரிதலை சொல்லி இப்படி செய்யற உனக்கு காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர், அதான் காத்த அளவால பிடிச்சு வைக்கிற கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும், கூற்றைனா யமனை உதைக்கக்கூடிய ஒரு அப்படின்னா அது ஒரு உவமை பெறுறதுல இவனை உதைக்கிறதுன்னு சொல்றாங்க. சிம்பிளா அது ஒரு இன்க்ரீஸ் த லாஞ்சிவிட்டி. அப்புறம் ஒரு ஏஜிங் ப்ராசஸ் எதுக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி கிட்டனா அது ஒரு ஃபங்க்ஷனல் தெரபியூட்டிக் பெனிஃபிட் இருக்கும்னு அர்த்தம். அப்போ ஒரு 1700 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொன்ன ஒரு விஷயத்த இன்றைக்கு பெங்களூர் யோகா யூனிவர்சிட்டியில அவங்க ஐசிஎம்ஆரோட டிஎஸ்டியோட சேர்ந்து ஆய்ந்து அறிந்து அவங்க இப்போ சொல்றாங்க, சார் இப்படி மூச்சு இழுத்து வெளியே விடும்போது இந்தந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் மாறுது. ஃபங்க்ஷனல் எம்ஆர்என்னு இருக்கு, நம்ம ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ, நார்மல் எம்ஆர்ஐ பண்ற மாதிரி அந்த ரியல் டைம் எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கும்போது இப்படி எல்லாம் மாறுகிறது அப்படின்னு கட்டுரைகள் உலகம் முழுக்க, நம்ம ஊர்ல மட்டும் இல்ல உலகம் முழுக்க வருகிறது. ஸோ இதுக்கு சொல்ல வரேன்னா மரபில் பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பொதிந்து இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் கேட்குறேன். நம்ம வீட்டில் ஒரு வழக்கமாக ஒரு சொலவடை உண்டு, உங்க எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கேட்டு பார்க்குறேன். அதாவது நம்ம வீட்டு வாசல்ல காக்கா கான்னு கத்துனா நம்ம என்ன சொல்லுவோம்? படம் சொல்றீங்களே, காக்கா கத்துறதுக்கும் கெஸ்ட் வர்றதுக்கும் ஏதாவது சம்பந்தங்கள் நமக்கு தெரியுமா? நாய் குலைச்சதுன்னா ஏதோ ஒரு ஆள் நடமாடுதுன்னு சொல்லலாம். ஆனா டான்னு சொன்னீங்க இல்லையா, காக்கா கத்துச்சுன்னா விருந்தாளிங்க வராங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆய்வுகள் நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமான அந்த காட்சியை நான் படித்து, எனக்கும் முதல்ல தெரியாது, ஒரு பெரிய தமிழறிஞர் சொல்லும் போது அதை கேட்டப்ப எனக்கு அப்படியே கூஸ்பம்ப் ஆயிடுச்சு. அப்படின்னு உங்களுக்கு நீங்களும் அதை தெரிந்து கொள்ளணும். ஒரு 3000 வருஷம் முன்னாடி போயிடலாம். 2500 வருடங்களுக்கு முன்னாடி அரபு மக்கள் வணிகம் நடந்த நிலம், நம் நிலம் தெரியும் இல்லையா? நம்முடைய கொட்கை துறைமுகத்துல திருநெல்வேலிக்காரங்க காயல், கொட்கை பக்கத்துல காயல், இப்போ காயல் பட்டணம் இருக்கிற இடம் இல்லை, காயல்னு புன்னை காயல்னு தாமிரபரணி போய் சேர்ற இடம் இருக்குல்ல, அது காவிரி பூம்பட்டினம். இங்கெல்லாம் அரபு மக்கள் அங்கிருந்து அவங்க நிறைய பொருட்களை எடுத்துட்டு வந்தாங்க. இங்கிருந்து முத்து பவளங்களை எடுத்து அங்க கொண்டு போனாங்க. எந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமானன்னா, அலெக்சாண்ட்ரியா அந்த கிரீக் பகுதியில் இப்போ கிடைச்ச ஆவணங்கள்ல ஒரு ஆவணம் என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் போய் இந்தியாவில் முத்து பவளம் தூக்கிட்டு வராதிங்க, இங்கே பொருளாதாரம் நலிவடையுது, ஆவுன்னு அங்கே போய் தூக்கிட்டு வரீங்கன்னு சொல்லி அந்த மன்னர் எழுதிய ஒரு கடிதம் இப்போ கிடைச்சிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு வணிகம் நடந்து கொண்டிருந்த இடத்துல அந்த அரபு மக்கள் வரும்போது, அவங்க பெரிய பெரிய மரக்கலங்கள்ல கப்பலில் வரும்போது கரை திசை காட்டி வச்சு தான் வருவாங்க. அப்போ அந்த திசை காட்டி வச்சு வரும்போது கரை தூரத்தில் தென்படும் போது கரையா இல்லைன்னா கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கரை மாதிரி தெரியுது அனுமானமான எல்லாத்தையும் உடனே திருப்பிட முடியாது. ஸோ அதுக்கு அவங்க பயன்படுத்தியது காக்கா. எல்லா காகத்தையும் அவங்க கொஞ்சம் பேரை காகத்தை பிடிச்சி வச்சிருப்பாங்க. கரை மாதிரி தென்படக்கூடியதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு அந்த காக்காவை அவுத்து விடுவாங்க, எல்லா கூண்டுலேருந்து எடுத்து விடுவாங்க. கூண்டுலேருந்து எடுத்து விடும்போது காகத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னா கரையை நோக்கி பயணிக்கும். ஸோ அதெல்லாம் மொத்தமாக கரையை நோக்கி பயணிக்கும். இந்த காட்சியை மனசில் வச்சுக்குவாங்க. அப்போ கரையில் நம்மால் இருக்கான்,
காவிரி பூம்பட்டினத்துலையும் கொற்கையிலையும் எல்லா கரையிலையும் மீன் பிடித்து கொண்டோ ஏதோ ஒரு மக்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அப்படி பார்க்கும்போது மொத்தமா காக்கா வர்றதை பார்த்தோன்னே யாரோ விருந்தாளிங்க வராங்க. இதுதான் காட்சி. எவ்வளவு முக்கியமான அறிவியல் பாருங்க. இது பின்னாடி எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு. அவங்க வராங்க அப்படின்னோடனே அப்படியே மன்னரை கூப்பிடுவாங்க, அங்க இருக்க மக்களை கூப்பிட்டு அந்த திரேஸ் கட்டைகளை எல்லாம் வச்சு அவங்கள உள்ள கொண்டு வந்து அப்படிதான் வணிகம் நடந்தது. நம்ம ஊர்ல நிறைய இது பற்றி ஆவணங்கள் இருக்கு. அப்போ கடல்ல இருந்து வரும்போது காகத்தை பார்த்த போது விருந்தாளிகள் வருகிறார்கள் என்கிற சொற்றொடர் இந்த மரபு கடத்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்படி பல விஷயங்கள் நம்முடைய உணவுகள்லையும் நம்முடைய வாழ்வியல்லையும் பல விஷயங்கள் பொதிந்து கிடக்குது. அதுல நல்ல விஷயங்களை நமக்கு இப்ப அதை கேள்விப்படும் போது எவ்வளவு ஆச்சரியமாகிச்சா, இப்படி ஒரு இது இருக்கா, பின்னாடி இவ்வளவு நாள் தெரியாம போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி நம்முடைய வாழ்வியல் பயிற்சிகளையும் நிறைய விஷயங்கள் நம்முடைய உடல் நலத்துக்காக பல அக்கறைகள் மரபில் பொதிந்திருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தேடி தேர்ந்தெடுத்து மீட்டுருவாக்கம் செய்து அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இது ஒரு சாய்ஸ் இல்லை, மேண்டேட் ஆயிடுச்சு. இப்போ ஏன் மேண்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா, புள்ளி விவரங்கள், மருத்துவ புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா பல புள்ளி விவரங்கள் நமக்கு இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல லாஸ்ட் டிகேட்ல கிடைக்கக்கூடிய புள்ளி விவரங்கள்லாம் கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்கு. என்ன அந்த எண்ணிக்கைகள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது கூட்டிகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் சுகர் கூடுதுங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். காமனாக நாங்கள் சித்த மருத்துவ கல்லூரியில் ஒரு 30 வருஷம் முன்னாடி படிக்கும் போதெல்லாம் சுகர் யாருக்கு வரும் அப்படின்னா நாங்கள் ஜாலியாக சொன்னாலும் பணக்காரனுக்கு வர்ற வியாதி தான், ரிச் மேன் டிசீஸ் அப்படின்னே படித்தோம். பணக்காரன் எப்படி, அதாவது முட்டுல பசி எடுக்கிறவங்களுக்கு வரும், முட்டுல பசி எடுக்கும் போது முந்திரி பருப்பை வறுத்து சாப்பிட்றவங்களுக்குலாம் சுகர் வரும். நம்மெல்லாம் வேர்த்து விறுவிறுக்க வேலை செய்கிறோம், நமக்குலாம் அது வராது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தா கட்டும் பணியாற்றக்கூடிய வேர்த்து விறுவிறுத்து வேலை செய்யக்கூடிய விவசாயிகள் இருந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் சர்க்கரை கொடிகட்டி பறக்குது. அதனுடைய எண்ணிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா 10%, 12% இருந்ததெல்லாம் தாண்டி போய்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு டேட்டா, நான் இப்போ ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் இருக்கிறதுனால அங்கே பூராவே அங்கே இருக்க டேட்டாவை பார்த்துக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் டயபெட்டிக்காக இருக்காங்க. 1 கோடி பேர் டயபெட்டிக்காக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 1 கோடி பேர்ல ஒரு 10% குறைவான பேர் தான் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அதுதான் வேதனையான விஷயம். சரி, 10% HbA1c ஒரு 6.5 அது மாதிரி வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். மீதி இருக்க 90% மக்கள்னா 90 லட்சம் மக்கள் இருக்காங்க. ஆனா நவீன அறிவியல் என்ன சொல்றது அப்படின்னா, கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள்ல 30% பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 90 லட்சத்துல 30%, 30 லட்சம் பேர் தன்னுடைய ஆயுட்காலத்தில் ஏதாவது ஒரு மைக்ரோவாஸ்குலர் டேமேஜஸ் குள்ள மாட்டிக்கும். பெருவாரியாக மாட்டிக்கொள்வது தமிழ்நாட்டில் சர்க்கரையிலால வரக்கூடிய சிறுநீரக செயலிழப்புகள், CKD அப்படிங்கிறது எக்கு தப்பா போகுது. நாங்கள் ஒரு கூட்டத்தில் திட்டக்குழு கூட்டத்தில் பேசும்போது சென்னையில் ஒரு 600 படுக்கை உள்ள டயாலிசிஸுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சென்டரை உருவாக்கணும் திட்டம் பேசுகிறாங்க. அப்போ அதுக்கான பணங்கள்லாம் எப்படி பண்ணணும், பிளானிங்ல எல்லாம் பேசும்போது நான் விவாதிக்கிறேன், இதுக்கு சார் 600 இப்போ உடனே பண்ணணும். ஏன்னா ஒரு டயாலிசிஸ்ல 4 ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா கூட 24 மணி நேரத்தில் 6 பேர் பண்ணலாம். 600 × 6னா 3200 பேர் ஒரு நாளைக்கு பண்றதுக்கு வேணுமா? ஏற்கனவே சென்னையில ஏகப்பட்ட மருத்துவமனைகள் டயாலிசிஸோட இருக்கு. இதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு வேணுமா? நாங்கள் அதை டிபேட் பண்றோம். அப்போ அவர் சொல்றாங்க, சார் என்ன சொல்றீங்க, இன்னும் 4 வருஷம் கழிச்சு பெரிய பெரிய மனிதர்கள்ட்ட எல்லாம் ரெக்கமெண்டேஷனுக்கு வரக்கூடிய முதல் சீட்டு டயாலிசிஸ்க்கு எனக்கு இந்த டைம் வாங்கி கொடுங்க, இந்த மருத்துவமனை இடம் வாங்கி கொடுங்கிற ஒரு சூழல் கண்டிப்பாக வரும் என்று ஒரு மிகப்பெரிய மருத்துவர்கள் சொல்றாங்க. சாதாரண ஆள் சொன்னா பரவாயில்ல, மிகப்பெரிய மருத்துவர்கள் சொல்றது. அதுக்கப்புறம் தான் நான் பல மருத்துவமனையில கேட்குறேன், இப்பவே அது ஆரம்பிச்சிருக்கு. சார் மார்னிங் ஸ்லாட் 7 to 10 எனக்கு டயாலிசிஸ் கிடைச்சா அது பண்ணிட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ் போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் இன்றைக்கே அதிகமாக இருக்கிறது. அப்போ இன்னும் வரக்கூடிய காலங்களில் வாரத்துக்கு 3 நாள் டயாலிசிஸ் வரணும். அதை தாண்டி வாரத்துக்கு 3 நாள் பண்றது மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக மிக குறைந்த அளவில் எடுத்தாலும் ஒரு டயாலிசிஸ்க்கு 2500 ரூபா, வாரத்துக்கு 7500 ரூபா, மாசம் 30,000 ரூபாய். நீங்க ஒரு தனி மனிதன் ஒரு 10% தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல இருக்கு, 90% பீப்புள் அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் தான் செலவழிக்கணும். அப்போ இந்த சிக்கல் இன்னும் பெரிதாகி கொண்டே போகுது. முன்னாடியும் சர்க்கரை வியாதி இன்னைக்கெல்லாம் வந்த வியாதி இல்லை, பல டிகேடா இருக்கிறது, பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடியது, உலகம் முழுக்க இருந்தது. பிரச்சனை என்னன்னா இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பெருக்கெடுத்து கொடுத்து. முன்னாடியே இருந்துச்சு, எங்களுக்கெல்லாம் சித்த மருத்துவ பாடல்கள்ல, பழைய பாடல்கள்ல ரொம்ப ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம்
பிரமேகம், கன்னிமேகம், நிறைய இதை பற்றி நீர் அதாவது யூரின் போனால் அந்த இடத்துல எறும்பு முக்கியம், ஆள் உருகிக்கிட்டே போவான், கொஞ்ச நாள் கழிச்சு வந்து மூச்சிறைப்பு வரும், மரணத்துக்கு கொண்டு போகிறோம்னு அந்த அவஸ்தைகள்னு சொல்லுவாங்க. 10 விதமான அவஸ்தைகளை சொல்லி இன்னைக்கு எப்படி டயபெட்டிக்ல வந்து ஒவ்வொரு அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்ல என்னெல்லாம் நம்ம பார்க்குறோமோ, ஒரு எமாசியேஷன்ல இருந்து, டியூபர்குலோசிஸ்ல இருந்து, ரீனல் டிசீஸ்ல இருந்து எல்லாத்தையும் அன்றைக்கு பேசியிருக்காங்க. ஸோ அப்போ இவ்வளவு சிக்கல் அன்றைக்கும் இருந்திருக்கு. ஆனால் அன்றைய விட இன்னைக்கு ஏன் நம்ம சொல்றோம்னா, இளைஞர்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை 25 to 45 வயதுக்குள்ளாக இருக்கிற ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் சொல்லுவாங்க, அந்த குரூப்ல வரக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கு. எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஜெனட்டிக்கலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து நம்ம அதுக்குள்ள நுழையிறதுக்கான பல்வேறு சாத்தியங்களோடயே நம்ம இருந்துட்டு இருக்கோம்.